அது வந்துட்டா பாரு மம்மி ஸ்வீட்டி மம்மி நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன். நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன். சரி அது போகட்டும் விடு. நான் இங்க இல்லாத நேரத்துல நீ யாருக்கும் எந்த தொந்தரவும் கொடுக்கல? இல்ல. இல்லையா ஸ்வீட்டி? ஞாபகம் இருக்கா அன்னைக்கு ராத்திரி திடீர்னு மம்மி கிட்ட போனோம்னு வீட்டையே ரெண்ட் ஆக்கிட்டியே. அதுவும் ஹோம்வொர்க் எழுதுறதுக்குள்ள உன் பொண்ணு எத்தனை கேள்வி கேக்குறா. அவ கேக்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்றதுக்குள்ள மண்டையவே பிச்சுக்கலாம் போல இருக்கு. என்னமோ நாள் பூரா உட்கார்ந்து நீ தான் ஹோம்வொர்க் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்ற. ஒரு நாள் கூட நீ அவளை பாத்துக்கல. ரஜினி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல உங்க அம்மா எப்படி இருக்காங்க சொல்லு. நல்லா ஆயிட்டாங்கம்மா. பிளாஸ்டர் எடுத்துட்டாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கடவுள் தாமா உங்க அம்மாவை காப்பாத்திருக்காரு. உங்க எல்லாரையும் பாத்துட்டேன். அம்மா சுஹானா எங்க? மறந்துட்டேன். ஷூட்டிங் போயிருப்பால? இல்ல சின்ன சித்தி ஷூட்டிங்க்கு போகல. அவங்க அப்பாவை பார்க்க போயிருக்காங்க. இவ என்ன சொல்றா? ஆமா அவளுக்கு லீவ் எல்லாம் கூட கிடைக்குதா? நான் நினைச்சேன் அவளுக்கு தின ஷூட்டிங் இருக்கும்னு. சின்னத்த சீரியல்னால உங்க மருமக எவ்வளவு ஃபேமஸ் ஆயிட்டா தெரியுமா? அங்க எல்லாரும் கௌரி கௌரின்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அம்மா தினமும் எபிசோட் பாப்பாங்க. ரிப்பீட் போட்டாங்கன்னா அதையும் உட்கார்ந்து பாப்பாங்க. அது மட்டும் இல்ல அந்த ஹோலி எபிசோட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அப்பாவியா பாவமா இருந்த கௌரி திடீர்னு ஜான்சி ராணி மாதிரி பேசினா. நான் அத பாக்கும்போது கௌரியாவே எனக்கு தெரியல, சுஹானா மாதிரி தெரிஞ்சது. கேரக்டர் என்னவா சேஞ்ச் ஆயிருக்கு. அவளே தானே எல்லாத்தையும் மாத்துனா. இதுக்கு மேல என்னெல்லாம் மாற போதோ தெரியல. என்ன சொன்னீங்க சின்னத்த? என்னம்மா ரஜினி நீ வந்ததுல இருந்து இங்கேயே நின்னு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்க, டயர்டா இருப்பல. போய் முதல்ல ஓய்வு எடுத்துக்கோ போ. அப்புறமா நிதானமா உட்கார்ந்து இதெல்லாம் பேசிக்கலாம். ரூமுக்கு போங்கக்கா, நான் டீ போட்டு கொண்டு வரேன். வாங்க மம்மி, நான் உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் பேசணும். வாங்க வாங்க. இந்த வர சின்னத்த. வாங்க மம்மி. அப்பாக்கு தலை கூட பெண்ணு தெரியல தெரியுமா? ராத்திரியில கதை சொன்னா அவரு சொல்லவே மாட்டேங்கிறாரு. சுஹானா தெரியலையேம்மா. ஹாய். எதுவும் பிரச்சனை இல்லையே? ஏன் என்ன ஃபோன் பண்ணி அர்ஜென்ட்டா வீட்டுக்கு வர சொன்ன? அட இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்ட மனுஷங்களா இருக்காங்களே. நானும் அவ வந்ததுல இருந்து கேள்வி கேட்டு வெறுத்தே போயிட்டேன்டா. ஆனா பதிலே சொல்ல மாட்டேங்கிறா. டாட், ஐ மீன் டீப் ட்ரபிள். அண்ட் அதுக்கெல்லாம் நீங்க தான் காரணம். நீங்க மட்டும் எனக்கு சின்ன வயசுலயே மாவரைக்கெல்லாம் கத்து கொடுத்திருந்தா இன்னைக்கு நான் உங்களை தேடி வர வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. ஆனா நீயே இன்னைக்கு திடீர்னு மாவரைக்கணும்? ஏன்னா ஜெயிலுக்கு போனா அங்க உட்கார்ந்து மாவு தானே அரைப்பாங்க. யாரு ஜெயிலுக்கு போறாங்க? நான் தான் ஜெயிலுக்கு போறேன். ஆனா நீ எதுக்காக ஜெயிலுக்கு போகணும்? ஏன்னா நான் காம்பன்சேஷன் பணத்தை பே பண்ணலனா ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். ஜெயிலுக்கு போனா அங்க என்ன மாவரைக்க விட்டுருவாங்கல்ல. என்ன வளர்றா இவ? டேய் கமல் கிஷோர், நல்லா கேளுடா. மாமியார ஒருவேளை கழுத்து நெரிச்சு கொன்னுட்டாளோ? கழுத்தெல்லாம் ஒண்ணு நெரிக்கல, ஆனா வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு வந்துட்டேன். What are you saying சுஹானா? நீ ஏன் அப்படி பண்ண? எவ்வளவு நாள் கேக்குறது டாட்? ஆஃப்டர் ஆல் எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கா இல்லையா? அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அவங்க கால கழுவி அந்த தண்ணியை நான் குடிக்கணுமா. என்ன? ராணு உன்னை இப்படி பண்ண சொன்னாங்களா? அம்மா இல்ல டாட், என்னோட சீரியல் மதுரையில அப்படி சொன்னாங்க. இந்த உலகத்துல இந்த காலத்துல இப்படிப்பட்டவங்களா இருக்காங்களே. அப்பாவும் பொண்ணும் இப்படி விடுகதை போட்டுக்கிட்டே இருங்க. நான் போறேன். கிரேட், தேங்க் யூ. கோபி, வீட்டை சுத்தம் பண்ண வேண்டாமா? போ. சரி சரி நீ உட்காரு. என்கிட்ட தெளிவா சொல்லு. இந்த மாவரைக்கிறது, ஜெயில் காம்பன்சேஷன் இதெல்லாம் என்ன? டாட், நான் ஏன் இஷ்டத்துக்கு ஒரு டயலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். அது கௌரியோட டம்போ கேரக்டருக்கு அகைன்ஸ்டா போகுது. ஐ மீன் ஐ மேட் ஹர் as I am. அவ்வளவுதான். அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. ப்ரொடியூசருக்கு கோவம் வந்துருச்சு. Now he is ready to sue me. What? யா டாட், எனக்கும் அந்த சீரியல் பண்றதுக்கு பிடிக்கல, அம்மாவுக்கும் அந்த சீரியல் பிடிக்கல. அண்ட் கௌரி மாதிரி ஒரு டம்போ கேரக்டரை நான் போர்ட்ரேட் பண்ண விரும்பல. So then what's the problem? அந்த ஷோவை விட்டு தொலை. அதுல நீ நடிக்கிறங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அதை சகிச்சுக்கிட்டோம். அதாவது பார்த்தோம்.